அம்மா கூப்பிடுமா? கூப்பிடுவோம். அம்மா 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 வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? இங்க வர அம்மா சோயா விளம்பரத்துல வர மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? உங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவருமா. எதுக்குமா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்பா உங்களுக்கு கழுத்து நிறைய வைர நகை தங்க நகை. இதெல்லாம் நீ வேற சும்மா எல்லாம் திருச்சியில வாங்குனது. இருங்கம்மா. என்னம்மா இது வைரம்? எங்க கழட்டி அந்த கூட்டத்துக்குள்ள போடுறீ. 1 கிராம் நாய் கூட மூத்தம் பெய்யாது. 1 கிராம் இது 10,000 ரூபாய் வந்துருச்சுமா. ஒண்ணு பண்ண முடியாது. நகையில நகைன்னு எழுதி பாத்துக்க வேண்டியதா. நமக்கு அந்த ஆசையே இல்ல. வேணாம். கடைக்கு வெளியில நின்னு பாத்துக்கலாம் இதான் நகை அப்படின்னு. அதனால அப்பா காவல் போய் சொல்லிருக்காரு. ஆமாமா. நம்ம காவல் சிறந்த காவல். சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது எழுத்துங்க. அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். மனைவி பிரிந்து குழந்தைகளை பிரிந்து நாட்டிலே காவல் காக்கும் ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். அதை விட நமக்கெல்லாம் பக்கா மேலமாக அற்புதமான இசை காவல். அதை விட அற்புதமான ஒளிபெருக்கி காவல். விஜயகுமார் மிகச்சிறந்த ஒளிபெருக்கி காவல். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அதை விட அற்புதமான ரசிகர்கள் காவல். இந்த கலவணி போல நம்பாதீங்க. குரு குருன்னு என்னையவே தான் பாப்பாங்க. இல்ல ஒண்ணு அப்படி பாப்பாங்க, என்ன அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களை சொல்லலமா, என்னையதான் சொல்றேன். அதனால இப்ப நம்ம பேசிக்கிட்டே எதுல போலாம்? எதுல போற? மாட்டு வண்டியில போவோம். காலையில மாட்டு வண்டி பந்தயம் வேற இருக்கு. அந்த மாட்டு வண்டி எல்லாம் ரொம்ப நாளாச்சுமா அதுல போய் பயணம் பண்ணி. சரி, அந்த மாட்டு வண்டி பயணத்துல போவோம். அது என்னைக்குமே நமக்கு இருக்குமா? இன்னைக்கு கிடைக்கிறது எதுவுமே நமக்கு ஒரு நாள் கிடைக்காம போகலாம். அப்ப என்ன செய்வோம்? மறுபடி பூட்டு பழமைய போலாமா? மாட்டு வண்டி பூட்டிட்டு போலாமா? மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமி கூட பேசிக்கிட்டு காங்கேய கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோலையில நீ விரும்பும் வதையில ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? நாம ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? மாமா ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமி கூட பேசிக்கிட்டு காங்கேய கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோலையில நீ விரும்பும் வதை ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? மாமா ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? ஏமா எங்களுக்கு வேலை பிடிக்கல. அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? பறவைகளை விரட்ட சொன்னார் இல்லையா? ஆமா. மக்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம பறவைல அந்த பறவைலாம் போவே போவாது. இந்த பறவைகளை ஞானமான பறவைகள் காலையில வரைக்கும். ஆனா பறவைகள் என்ன தெரியுமா நினைக்குது? அம்மா நல்லா பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க, அதெல்லாம் சரிதான். சரி, அம்மா ஆடாம சும்மாவே நின்னுகிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அம்மாவுக்கு ஆட தெரியாது ஓல இருக்கு அப்படி சொல்லி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, நேரம் கணிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பரதநாட்டியம்னு ஒண்ணு இருக்கு. பறவை விரட்டிக்கிட்டே பரதநாட்டியம். சரியா?
ஏ மாமனுக்கு ஏங்கி மனா மத்தளம் கொட்டுதடி தடி இந்த மல்லிகைப்பூ மாமன் கிட்ட முள்ளுக்கு நிக்குதடி தடி ஓ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ 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 சோ 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 ஏடி ஏய் அம்மா என்ன மாதிரி அவ்வளவுதான் ஆட்டிக்கிட்டு இருக்க, நீ என்ன போட்டு தனியா போட்டு ஆட்டி கிடக்க? ஹலோ ஹலோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆளிலையோ தொடாளிலையோ அதில் ஆடிடும் என் மனமோ காதலின் பல்லவியோ அதில் நானோடு பல்லவியோ காதலின் பல்லவியோ அதில் நானோடு பல்லவியோ மஞ்சத்திலே ஏழு சொரும் இன்பத்திலே இருவரும் மிதந்து மறந்து இன்றைக்கே ஏழிந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் சுகம் வருமோ கண்டிருந்த சுகம் தருமோ இன்றைக்கு ஏழிந்த ஆனந்தமே